ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோகோ எடிட் தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நான் ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன். அதில் எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் லோகோஸ் எடிட் பண்ணணுமா, இதுக்கு ஒரு ஆப் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக்கில் இதை கிரியேட் பண்ணிட முடியும், ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா thousandsல கமெண்ட்ஸ் வந்திருந்தது. இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்ஸ் மட்டுமே வந்து 4 lakhsக்கு மேலே போயிருந்தது. கமெண்ட்ஸ் வந்து 300,000லாம் போயிருந்தது. பார்க்கும்போதே ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலி இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்பு 1 கிளிக்கில் க்ரியேட் பண்ண முடியுங்கிறது ஃபேக்கு தான். அவங்களோட ஜஸ்ட் ஒரு ஃபேக் என்கேஜ்மெண்ட்டுக்காக அப்படி சொல்கிறாங்க. பட் இதை வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பட் இந்த மாதிரியான ஃபேக் இன்ஃபர்மேஷனில் ஃபாலோ ஆகாதீங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இருக்க இவங்க சப்போர்ட்டை கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ எனக்கு 10 லைக்ஸ்க்கு மேலே போனதே இல்லைங்க. இவங்க லைக்ஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு தலை சுற்றிடுச்சு. எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம. ரைட்டு விடுங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிக்சார்ட்டில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம எந்த ஃபோட்டோக்கு எடிட் பண்ண நினைக்கிறோமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஃபோட்டோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டூல்ஸ்க்கு போயிட்டு கிராப்பில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளியர் ஸ்கொயர் அந்த கிராப் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து டிபிஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ்க்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் செகண்டாக இருக்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு சேவ் ஆகிடும். திரும்பியும் எஃபெக்ட்ஸ்க்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பிளரில் வந்துட்டு ரேஷியல் பிளர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. லுக் வந்து நமக்கு சூப்பராக ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இதுக்குமே வந்துட்டு எந்த இடத்துலேருந்து பிளர் வந்து கிளியராக தெரியணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த மாதிரி மாறும். நெக்ஸ்ட் இதையும் சேவ் கொடுத்து ஃப்ரேம் வெளியே வந்துடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் வைக்க போகிறோம். டெக்ஸ்ட் சைடு போயிட்டு என்ன டெக்ஸ்ட் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு சியால்னு போனீங்க அப்படின்னா ரீசன் மை ஃபாண்ட் இருக்கும். அதில் மை ஃபாண்ட் சைடு வந்து போய்க்கோங்க. போயிட்டு ஆட் ஃபாண்டில் இதை கொடுத்துக்கோங்க. நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபாண்டோட லிங்க் வந்து டெலகிராமில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீன்றதை மட்டும் நம்மளுக்கு ரெட் கலரில் இருந்துச்சு இல்லையா ப்ரிவியூவில், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன். இதே மாதிரி சிஆல் கொடுத்துட்டு அந்த ஃபாண்டையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்டுக்கு மேலே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் தெரியும். அதனால் நம்ம அதை டெலீட்லாம் பண்ண வேணாம். இதுக்கு மேலேயே அழகாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரிவியூவில் பார்த்த ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. இதே மாதிரியே நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து பாடிக்கு பேக்ரவுண்டில் வச்சுட்டு நம்ம பாடிஸ் வந்து கட் பண்ணி கொண்டு வந்தோம்னா இதே மாதிரி இன்னொரு பிக் இருந்தது அதையும் க்ரியேட் பண்ணிட முடியும். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரியான இதை வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷேப்ஸ்ன்னு இருக்கும். அதில் ஷேப் சைடு போயிட்டு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கிளாக கிடச்சிரும். தென் நீங்கள் பார்டர்ஸ்க்கு போயிட்டு நம்ம ஒயிட் கலரில் செட் பண்ணோம் அப்படின்னா டிபி மாதிரியான சர்க்கிள் இதில் வந்து நமக்கு பக்காவாக கிடச்சிரும். இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.